வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ஹெல்த்தி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: முந்திரி 10 எடுத்துருக்கிறேன், 10 வரமிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, புதினா காஞ்ச சிறிதளவு எடுத்துருக்கிறேன், 2 டீஸ்பூன் ஜீரகம், 10 பாதாம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 கப்பு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், ஆலிவ் விதை 1/4 கப் எடுத்துருக்கிறேன், 1 கப்பு பாசிப்பருப்பு முளைக்கட்டி காய வச்சது எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வறுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து கருப்புளுந்து போட்டு நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதையும் அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது முளைக்கட்டின பாசிப்பருப்பு காய வச்சுருக்கேன். இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது இந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது பாதாமும் முந்திரியும் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருக்கிறேன். காய வச்சு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். இதை பிளேட்டில் கொட்டிக்கலாம். விதை போட்டுக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெடிக்கிறப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வெடிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது ஜீரகத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது வரமிளகா, இது கொட்டிக்கலாம். மிளகு, இது சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது வறுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையை நம்ம போட்டு இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், எல்லாம் சுருங்கி வந்துடும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது புதினா காய வச்ச புதினா. இது ஜஸ்ட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது ராக் சால்ட்டு, பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணிப்பாக இருந்ததுன்னா அதில் இதை வறுக்கிறப்போ போயிடும். இப்போ இதையும் பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொடி ஆயிடுச்சு. இப்போ 2 டைம் போட்டு இது நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம், நிறையா இருக்கிறனால. பாருங்கள், பொடியை அரைச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடலாம். அப்போ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறினோடனே நம்ம பாக்ஸில் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெடாது. இந்த சுவையான இட்லி பொடி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.